மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா மகளிர் தின ஒரு சிறப்பு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். மார்ச் 8 உலக மகளிர் தினம். அதை முன்னிட்டு ஒரு சிறப்பு ஒரு வீடியோ. சரி, நடப்பு செய்தியிலும் இருக்கும், மகளிர் தொடர்பான சில முக்கியமான செய்திகளும் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்முடைய நடப்பு செய்தியில் எப்பவுமே வழக்கம் போல சொல்கிறது தான் சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ராட்டஜிக்கு, ஓகேவா? அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் மிக்ஸ் பண்ணி ஒரே இடத்துல நம்ம கொடுத்துருக்கிறோம். வாய்ப்பு கிடைக்கும்போது ரிவிஷன், போனஸ் கேள்வி, சூப்பர் சிக்ஸ் கேள்விகள், திட்டங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கிறோம். அதனால் நல்லா பயன்படுத்திக்கோங்க. தேர்வுகளுக்கு நல்லா தயாரிட்டு வாங்க. இந்த வருஷமே என்ன செய்யணும்? நம்ம அரசு பணியை உறுதி செய்ய வேண்டும். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்துக்கான நடப்பு செய்திகள் மார்ச் 8 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க. வழக்கம் போல தலைப்பு செய்திகள். சரியா? தலைப்பு செய்தியில் ஃபர்ஸ்ட் பார்க்கறது மார்ச் 8 முக்கிய தினங்கள் பார்க்க போகிறோம். அதனை தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறது மத்திய அரசின் முக்கிய பெண்கள் தொடர்பான திட்டங்கள். சரியா? மத்திய அரசின் பெண்கள் தொடர்பான திட்டங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரதியார் இல்லம். சரியா? பாரதியார் இல்லம் அப்படிங்கிற பேரில் ஒரு செய்தி வந்திருக்குது, தமிழ்நாடு தொடர்பானது. அது என்ன அப்படிங்கிறத சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தேசிய கல்வி கொள்கைகள். சரி, அது பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ரொம்ப முக்கியமானது. எலெக்ஷன் வருது, அதனால் அடுத்து முதல்வர் மருந்தகம். ஓகேவா? அது பார்க்க போகிறோம். அதனைத் தொடர்ந்து கடைசியாக சூப்பர் சிக்ஸ் கேள்விகள் பார்க்க போகிறோம். சூப்பரான தலைப்புகள்மா, ஒன்றும் பாருங்கள் எவ்வளோ நச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா எக்ஸாமுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மார்ச் 8 முக்கிய தினங்களில் சர்வதேச மகளிர் தினம். சரியா? சர்வதேச மகளிர் தினம் கடைபிடிக்கப்படும் ஆண்டு மார்ச் 8. அதே சமயத்தில் இந்தியாவில் தேசிய மகளிர் தினம் February 13 சரோஜினி நாயுடு அம்மையாரின் பிறந்த நாளில் கொண்டாடப்படும். சரிங்களா? உலக மகளிர் தினம் மார்ச் 8. ஐநாவின் சர்வதேச பெண்களுக்கான ஆண்டு 1975. அதே மாதிரி பெண்களுக்கான தசாப்த ஆண்டு, இந்த டிகேடுன்னு சொல்லுவாங்கள்ல, 10 ஆண்டுகளை கொண்டதான் அந்த டிகேடுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி பெண்கள் முன்னேற்றம், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கணும் அப்படி சொல்லி விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை உலக நாடுகள் நடத்தணும் அப்படிங்கிறதுக்காக 1976 முதல் 1985 வரையிலான அந்த 10 ஆண்டு காலகட்டத்தினை பெண்களுக்கான தசாப்த ஆண்டாக ஐக்கிய நாடுகள் சபை அறிவிச்சிருந்தாங்க. சரியா? அதுக்கப்புறம் இப்போ 2026 ஐநாவின் ஓகேவா ஒரு முக்கியமான ஆண்டு சர்வதேச பெண் விவசாயிகள் ஆண்டு, இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் விமன் ஃபார்மர் அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. சரியா? எங்கும் பெண்கள் எதிலும் பெண்கள் மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பெண்கள் முன்னேற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. உலக அளவில் இருக்கட்டும், தேசிய அளவில் இருக்கட்டும், நம்முடைய மாநில அளவில் இருக்கட்டும். சரியா? மத்திய அரசு நிறைய திட்டங்கள் இருக்குது. நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை விட நிறைய திட்டங்களை சொல்லியிருக்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், விடியல் பயணம், சரிங்களா, புதுமை பெண் திட்டம், லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். எல்லாமே நம்ம வரிசையாக தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? அடுத்தபடியாக பார்க்க போகிறது மத்திய அரசின் பெண்கள் முன்னேற்ற திட்டங்கள். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பிரதமரின் தாய்மையை போற்றுவோம் திட்டம். ரொம்ப முக்கியமானது. பிரதமரின் தாய்மையை போற்றுவோம் திட்டம். இதான் ஷார்ட்டாக என்ன சொல்லுவாங்க? பிரைம் மினிஸ்டர். சரியா? மாத்ரு வந்தனா யோஜனா. சரியா? மாத்ரு வந்தனா யோஜனான்னு சொல்லுவாங்க. ரொம்ப முக்கியமான திட்டம். அதே மாதிரி ஓகேவா ஜல் ஜீவன் மிஷன். சரியா? ஜல் ஜீவன் மிஷன் 2019 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்தியாவில் இருக்க அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை வழங்க வேண்டும். சரிங்களா? அப்போ குடிநீர் குழாய் இணைப்பு அப்படின்னாலே பெண்களுக்கு தொடர்பான ஒரு முக்கியமான திட்டம். அதே லிஸ்ட்டில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சரியா? 2019 சொல்லியிருந்தாங்க. இலக்கு ஆண்டாக அனைவருக்கும் குடிநீர் குழாய் இணைப்பை வழங்குவதற்கான இலக்கு ஆண்டு 2024 சொல்லியிருந்தாங்க. அந்த இலக்கை அடைய முடியல. ஒரு 82% தான் இந்த குடிநீர் குழாய் இணைப்பு வழங்கியிருக்கிறோம். இந்த இலக்கை அதை 100% அடைவதற்கு 2028 வரைக்கும் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இலக்கை 2028 மாற்றிருக்கிறாங்க. அடுத்தபடியாக உஜ்வாலா திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? இலவச அந்த கேஸ் கனெக்ஷன் ஓகேவா கொடுப்பதற்கு மத்திய அரசால் தொடங்கப்பட்ட திட்டம் உஜ்வாலா திட்டம். மக்களே, இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம ஷார்ட்ஸில் இருந்து வாய்ப்பு கிடைக்கும்போது ஒவ்வொரு திட்டங்களும் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம சொன்னால் அதே ரொம்ப டைம் வரும். அதனால தான் ஒன்லைனரில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? பெண்களுக்கான ஒரு முக்கியமான திட்டம் தான் இது. சரியா? இலவச அந்த கேஸ் கனெக்ஷன் வழங்குற திட்டம் உஜ்வாலா. அடுத்து பிரதான் மந்திரி சுகன்யா சம்ரிதி யோஜனா. சரியா? பெண் குழந்தைகள் அதிகபட்சம் 2 பெண் குழந்தைகளுக்கு பேரில் ஒரு சேமிப்பு திட்டத்தை மத்திய அரசு அறிவிச்சுக்கிறாங்க. அந்த திட்டத்தின் பேர் தான் பிரதான் மந்திரி. சரியா? சுகன்யா சம்ரிதி யோஜனா. தமிழில் சொல்லும்போது பிரதமரின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம். சரியா? அடுத்தபடியாக பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா 2015-16 ஓகேவா நகர்ப்புறத்திலும் கிராமப்புறத்திலையும் அனைவருக்கும் வீடு வழங்குவதற்கான தொடங்கப்பட்ட திட்டம் தான் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம். ஓகேவா? பெண்களுக்கு இதில் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்த செய்திக்கு போகலாமா? பாரதியார் இல்லம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தமிழ்நாடு அரசு தொடங்கி இருக்கிறாங்க. சரியா? பாரதியார் இல்லம் பாருங்க. இதை தொடங்கியது தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை. சரி, ஷார்ட்டா TIPR சொல்லுவாங்க. இந்த துறை தான் இந்த பாரதியார் இல்லம் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ். ஓகே, சரி, அவர் பக்கத்தை தொடங்கி இருக்கிறாங்க.
சரியா? இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் தொடர்பான எல்லா செய்திகள், சரியா, புத்தகங்கள், ஓகேவா, ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அதில் இடம்பெறும். மக்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு இன்ஸ்டாகிராம் பக்கத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வச்ச பேர் தான் பாரதியார் இல்லம். ஓகேவா? தொடங்கப்பட்ட நாள் மார்ச் 7, 2026. மார்ச் 7 என்ன தினமா சொல்ல பார்க்கலாம்? மார்ச் 7 என்ன தினமாக நம்ம பார்த்தோம்? வீடியோ பார்த்தவங்க ஈஸியாக சொல்லலாம். போனஸ் கேள்வி சொல்லுங்கள். மார்ச் 7 என்ன தினமாக மத்திய அரசால் கொண்டாடப்பட்டது? அடுத்து சரிங்க பாருங்கள், இந்த பக்கத்தில் பாரதியாரின் அரிய புகைப்படங்கள், அவரது படைப்புகள், நினைவு இல்லங்களில் உள்ள பொருட்கள் ஆகியவை காட்சிப்படுத்தப்படும். சரிங்களா? காட்சிப்படுத்தப்படும். அதில் இந்த பேஜ் மூலமாக நம்ம பார்த்துக்கலாம். பாரதியார் இல்லம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்னை திருவல்லிக்கேணி, அவர் அங்கே தான் கடைசியாக பாரதியார் இருந்தாங்கல்ல, சென்னை திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி கோவில் அருகே உள்ளது. அந்த இல்லமானது பாரதியார் இல்லமாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதே மாதிரி அவர் பிறந்த ஊரான எட்டயபுரம் மற்றும் வாரணாசி, சரிங்களா, வாரணாசி, ஓகேவா, இல்லங்களும் அரசின் மூலமாக நினைவு இல்லங்களாக போற்றப்பட்டு வருகிறது. பாரதியாரின் பிறந்த நாள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டிசம்பர் 11. பாரதியாரின் நினைவு தினம் செப்டம்பர் 11. சரி, செப்டம்பர் 11 மகாகவி தினமாக தமிழ்நாடு அரசினால் 2021ஆம் ஆண்டு முதல் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரியா? சூப்பரான செய்தி, விட்டுறாதீங்க. அடுத்து மத்திய அரசின் தேசிய கல்வி கொள்கைகள். சரி, அந்த எஜுகேஷன் பாலிசி ரெகுலராக நியூஸில் ஏதாச்சும் ஒரு வகையில் வந்துட்டே இருக்கும். மத்திய அரசானது முதல் முறையாக தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்ட ஆண்டு பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியமானது, 1968. 1968 டிஎஸ் கோத்தாரி அவர்கள், சரிங்களா, அந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் முதல் தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது 1968. அடுத்து இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அந்த 68 மாற்றி போட்டுக்கோங்க. 1986 இரண்டாவது தேசிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டது. அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கை மூன்றாவது முறையாக மத்திய அரசால் வெளியிடப்பட்ட வருஷம் டேட் பார்த்துக்கோங்க, ஜூலை 29, 2020. சரியா? ஜூலை 29 இன்டர்நேஷனல் டைகர்ஸ் டே. அன்றைய தினம் 2020 இந்த மூணாவது தேசிய கல்விக் கொள்கையை வெளியிட்டிருக்கிறாங்க. மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை தொடர்பான பரிந்துரைகளை வழங்குவதற்கு அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர் இஸ்ரோவின் 5வது தலைவர், இஸ்ரோவின் 5வது தலைவர் ஐந்தவரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான திரு கஸ்தூரி ரங்கன் அவர்கள். சரிங்களா? சரி, இந்த மூன்றாவது தேசிய கல்விக் கொள்கை எங்களுக்கு பிடிக்கல, தனியாக நாங்களே ஒரு புதிய மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருந்தாங்க. அதுக்காக தேவையான பரிந்துரைகளை வழங்குவதற்கு ஒரு கமிட்டி தமிழ்நாடு அரசால் உருவாக்கப்பட்டது. அந்த கமிட்டியின் தலைவர் தா முருகேசன் அவர்கள். சரிங்களா? தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க என்ன கமிட்டி போட்டிருந்தாங்க? தா முருகேசன். சரியா? தற்போது மத்திய கல்வி அமைச்சராக இருப்பவர் தர்மேந்திர பிரதான். சரிங்களா? அதுக்கப்புறம் ரெஃபர் ஒன்று கொடுத்துருக்க பாருங்க, உங்களுக்கு ஒரு சின்ன வேலை. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, பிஎம் ஸ்ரீ மற்றும் சமக்ரா சிக்ஷா அபியான் திட்டம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத எப்போ தொடங்கினாங்க, சரி, இதோட நோக்கம் என்னங்கிறத ஒன்லைனில் போனஸ் கேள்வியாக சொல்லுங்கள். இதை பற்றி நான் ஒரு ஸ்பெஷல் வீடியோ நான் தனியாக போடுறேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா மூணாவது தேசிய கல்விக் கொள்கையை நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணலை, அதனால இந்த 2 திட்டங்கள் மூலம் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய நிதி தர முடியாது அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசு குற்றச்சாட்டுக்கிறாங்க. இது எக்ஸாம்லையும் கேட்டாச்சு, கவனமாக இருந்துக்கோங்க. சரிங்களா? பிஎம் ஸ்ரீ எஸ்எஸ்ஏ திட்டம் விரிவாக சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் அடுத்தபடியாக முதல்வரின் மருந்தகம். சரியா? மலிவான விலையில் ஏழை மக்களுக்கு மருந்து பொருட்களை விற்பனை செய்வதற்காக முதல்வரின் மருந்தக திட்டம் அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தினை ஆகஸ்ட் 15, 2024 அன்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. சரி, 2024ஆம் ஆண்டு சுதந்திர தின உரையில் தான் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த திட்டம் முறைப்படி செயல்பட தொடங்கியது எப்போன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 24, 2025. பிப்ரவரி 24 முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் பிறந்தநாள். தமிழ்நாட்டில் மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம். சரிங்களா? அன்றைய தினம் டேட் 24, வருஷம் 25, மாதம் பிப்ரவரி, மறந்துடாதீங்க. சரியா? முதல்வர் மருந்தகம் திட்டம் தொடங்கப்பட்டது. இந்த திட்டங்கள் ஓகேவா மூலமாக முதல்வரின் மருந்தகங்களை அமைப்பவர்களுக்கு ரூபாய் 3 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. கூடுதல் சிறப்பு, இது கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக தான் செயல்படுத்தப்படுகிறது. கூட்டுறவு சங்கங்கள் மூலம் 500 மக்கள் மருந்தகங்களும் தொழில் முனைவர்கள் மூலம் 500 என மொத்தம் 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படலாம். இனிஷியலாக ஒரு 1000 முதல்வர் மருந்தகங்கள் திறக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணிக்கை விரைவில் அதிகரிக்கப்படும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? முதல்வர் மருந்தகம் பிப்ரவரி 24, 2025 மறக்காதீங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கூட்டுறவுத்துறை சார்பில் தொடங்கப்பட்டுள்ளது, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியாமா? இன்றைய பதிவிற்கான சூப்பர் 6 கேள்விகள். முதல் சூப்பர் 6 கேள்வி பாருங்க, பெண்களுக்கான தசாப்த ஆண்டு எப்போது கடைபிடிக்கப்பட்டது? சூப்பராக இருக்கு பாருங்க. ஓகேவா? அடுத்து PMMVY திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? மூணாவது சூப்பர் 6 கேள்வி, பிரதமரின் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? அதாவது சுகன்யா சம்ருதி யோஜனா. நான்காவது சூப்பர் 6 கேள்வி, JSSK திட்டம், அதில் நான் சொல்லலை, ஆனால் நீங்கள் கொஞ்சம் சொல்ல பார்க்கலாம். JSSK திட்டத்தின் விரிவாக்கம் என்ன? அந்த திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது?
பெண்கள் ஸ்பெஷல் கொஸ்டின்ஸ் இதெல்லாமே சரியா. மகாகவி தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 5வது சூப்பர் செட் கேள்வி. 6வது மற்றும் இறுதி சூப்பர் செட் கேள்வி. மத்திய அரசின் 3வது தேசிய கல்விக் கொள்கை எப்போது வெளியிடப்பட்டது? அதற்கான கமிட்டியின் தலைவர் யார்? அதையும் சேர்த்து சூப்பராக பதில் சொல்லுங்கள். தேர்வில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.